மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவர். நார்மலாக ஒரு மூவிங் ஆவரேஜ் ஒரே ஒரு பீரியட் மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணும்போது அந்த மூவிங் ஆவரேஜ் லைனுக்கு மேலே கேண்டில்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும்போது ட்ரெண்ட் புல்லிஷ்னு சொல்லுவோம். ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்ட மூவிங் ஆவரேஜ் நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு மூவிங் ஆவரேஜ் லைனுக்கும் இன்னொரு மூவிங் ஆவரேஜ் லைனோட கிராஸ் ஓவரை பொறுத்து தான் ட்ரெண்ட் புல்லிஷாக பேரிஷான்றதை ஐடென்டிஃபை பண்ணுவோம். இப்போ இந்த கிராஸ் ஓவர் அப்படின்றது என்னென்னா ஒரு மூவிங் ஆவரேஜ் லைனுக்கு மேலேயோ இல்லை மேலே இருந்து கீழே கிராஸ் ஆகி டவுனில் வரும்போதோ இல்லை அப்சைட் மூவ் ஆகும்போதோ அதை வந்து ட்ரெண்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். ஒரு புல்லிஷ் இல்லை பேரிஷ் அப்படின்ற மாதிரி. இப்போ எது புல்லிஷ் எது பேரிஷ், அதாவது ரெண்டு மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு வந்துட்டாவே ஒன்று ஹையர் பீரியட் இன்னொன்று லோயர் பீரியட். எக்ஸாம்பிள் வந்து இந்த செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா 20 பீரியட் மூவிங் ஆவரேஜுக்கும் 50 பீரியட் மூவிங் ஆவரேஜுக்கும் அந்த கிராஸ் ஓவரை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்ட்ராட்டஜி பார்க்க போகிறோம். இந்த ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் நான் ஒரு புக்கில் லேர்ன் பண்ணிக்கிட்டது. அந்த புக்கோட ஸ்க்ரீன்ஷாட் வந்து என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதில் வர கண்டிஷன்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு 2 to 3 months இதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு இது மேலே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஸோ பேப்பர் ட்ரேடிங், சிமுலேஷன் ட்ரேடிங் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு 2 to 3 months வந்து இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இந்த மூவிங் ஆவரேஜுக்கு வரலாம். இந்த செட்டப் பார்த்தீங்கன்னா இந்த புக்கில் அவங்க கொடுத்துருக்கிறது மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு தான் கொடுத்துருக்குறாங்க. எம்ஏ அப்படின்னா என்ன? இதில் நிறைய டைப்ஸ் ஆஃப் மூவிங் ஆவரேஜ் இருக்குது. சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் இருக்குது, எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் இருக்குது, வெயிட்டட் மூவிங் ஆவரேஜ் இருக்குது. இதில் எந்த மூவிங் ஆவரேஜ் நம்ம யூஸ் பண்ணலாம்? 2 டைப் யூஸ் பண்ணலாம். ஒன்று சிம்பிள் மூவிங் ஆவரேஜ், எஸ்எம்ஏன்னு இருக்கும். இல்லைனா எம்ஏன்னு இருந்தாலும் அது சிம்பிள் மூவிங் ஆவரேஜாக தான் நம்ம கன்சிடர் பண்ணலாம். ரெண்டாவது இஎம்ஏ. இஎம்ஏனா பை டிஃபால்ட் அது இஎம்ஏன்னு தான் வரும், எம்ஏன்னு வராது. ஸோ எம்ஏன்னு வந்து அது ஒன்று சிம்பிள் மூவிங் ஆவரேஜாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த 2 டைப் ஆஃப் மூவிங் ஆவரேஜும் இந்த கண்டிஷனில் நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ என்ன கண்டிஷன், இதை எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சென்னை ட்ரேடிங் அகாடமி டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜி வெபினார் வீடியோஸ் நீங்கள் ரிசீவ் பண்ணணும்னா சென்னை ட்ரேடிங் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற இந்த பேஜோட ஸ்க்ரீன்ஷாட்டை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவர் 20 பீரியடுக்கும் 50 பீரியடுக்கும் நடக்கிற இந்த கிராஸ் ஓவரை பேஸ் பண்ணி தான் ட்ரெண்ட் புல்லிஷா இல்லை பேரிஷான்றதை ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். இப்போது இந்த 20 பீரியட் அப்படின்றது லோயர் பீரியட், ஏன்னா 50ன்றது ஹையர் பீரியட். ஸோ இந்த 50ன்ற லைன் வரும் பாருங்கள், கேண்டலுக்கு நியரில் ஒரு லைன் போயிட்டே இருக்கும், அதுதான் மூவிங் ஆவரேஜ். அந்த லைனுக்கு 50 மூவிங் ஆவரேஜ் லைனுக்கு மேலே 20 கிராஸ் ஆகி மேலே போகும்போது ட்ரெண்ட் புல்லிஷ். அதே மாதிரி 50க்கு மேலே 20 நடந்துகிட்டே வரும்போது அது 50யை உடச்சி 20 கீழே வரும்போது ட்ரெண்ட் பேரிஷ். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன அப்படின்னா புல்லிஷ் பேட்டர்ன் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். புல்லிஷ் ட்ரெண்ட் எப்படி ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் எப்படி தெரிஞ்சுக்கிறது. இப்போது இந்த புல்லிஷ் பேட்டர்னில் பொறுத்த வரைக்கும் என்னென்னா 50 பீரியட் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே கிராஸ் ஆகி அப்சைடில் 20 பீரியட் வரணும். அப்படி வந்துச்சுன்னா அது வந்து புல்லிஷ் பேட்டர்ன். இது வந்து புல்லிஷ்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் இல்லை ரொம்ப அக்ரெசிவான ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் அப்படின்னா எப்படி தெரிஞ்சுக்கிறது? 20 பீரியட் மூவிங் ஆவரேஜ் லைனுக்கும் 50 பீரியட் மூவிங் ஆவரேஜ் லைனுக்கும் பிட்வீனில் இருக்கிற கேப் அதிகமாக அதோட புல்லிஷ் ட்ரெண்டோட ஸ்ட்ரென்த் அதிகமாகும். மூணாவது கண்டிஷன் என்ன அப்படின்னா இந்த 50-20 பீரியட் மூவிங் ஆவரேஜ் லைனு டுவர்ட்ஸ் மேலே பார்த்த மாதிரி மூவ் ஆகிட்டு இருக்கணும். அப்படி மூவ் ஆகுதுன்னா அது வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் ட்ரெண்ட் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணலாம். சப்போஸ் இங்கே கிராஸ் ஓவர் நடந்ததுக்கப்புறம் ஒரு புல் பேக் வரலாமான்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அது பாசிபிலிட்டியும் சான்சஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஒரு அப்சைடில் பிரேக் அவுட்டோ இல்லை ஒரு கிராஸ் ஓவர் நடக்கும்போது ஒரு புல் பேக் வரலாம். அப்படி எங்கே வரைக்கும் வரும் அப்படின்னா இந்த 20யும் 50யும் ரொம்ப க்ளோஸாக வந்து மீட் பண்ணும்போது அந்த புல் பேக் அங்கே வந்துட்டு அங்கேருந்து ரிவர்சல் ஆகி மறுபடியும் அந்த ட்ரெண்டை வந்து கண்டினியூ ஆகும். ஸோ இந்த 4 கண்டிஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் பண்ணி தான் இந்த புல்லிஷ் ட்ரெண்ட் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் ட்ரெண்டை எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். முதல் ட்ரெண்ட் 50 பீரியட் மூவிங் ஆவரேஜுக்கு அபவ் 20 பீரியட் வரணும். ரெண்டாவது இந்த 50க்கும் 20 பீரியடுக்கும் பிட்வீனில் இருக்கிற லைன் அந்த கேப் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கணும். மூணாவது இந்த 2 மூவிங் ஆவரேஜ் லைனுமே டுவர்ட்ஸ் 90 டிகிரி அட்லீஸ்ட் மேலே பார்த்த மாதிரி டுவர்ட்ஸ் அந்த ஏரோ வந்து அப்சைடில் போகிற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த கண்டிஷன் புல் பேக் வேணாலும் நீங்கள் ஆவரேஜ் பண்ணுறதுக்கோ இல்லை டவுன் சப்போர்ட் ஜோனுக்கு நியரில் வந்துட்டு மறுபடியும் ரிவர்சல் ஆகும்போது அந்த பொசிஷனுக்கான என்ட்ரி பாயிண்ட்டை நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். சென்னை ட்ரேடிங் அகாடமி டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சென்னை ட்ரேடிங் அகாடமி தமிழில் ஸ்டாக் மார்க்கெட்டை லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.